ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் ரீசெண்ட் டைம்ஸில் பேய் கதைகளை பற்றி பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு கிராமத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையனும் அதுக்கு பக்கத்தூரில் கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணும் ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட காதலிக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால் எப்படியாவது அவளை நைட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச காதலன் தன் காதலிக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நம்ம எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த காதலியோ, நான் இருக்கிறதும் ஹாஸ்டலில், லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே எப்படியுமே ஒன்றை அலோவ் பண்ண மாட்டாங்க, உங்கள் வீட்டில் நம்மளோட காதலை பற்றி தெரியாது, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மீட் பண்ண முடியும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறா. ஆனால் காதலனோ விடாப்பிடியா, இல்லை எப்படியாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணலாம், நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், எப்படியாவது இன்றைக்கி நைட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்துறான். சரி, தன்னோட காதலன் ஆசைப்படுறானா அப்படிங்கிறதுனால காதலியும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்றா. உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு நான் கீழே கால் பண்ணுறேன், நீ அப்படியே இறங்கி வந்துட்டு நம்ம 2 பேரும் அப்படியே பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வைக்கிறாங்க. ஆல்ரெடி பேசி வச்ச மாதிரி அந்த காதலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட டியூட்டி முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட பைக் எடுத்துகிட்டு ஆண்டி வேலை வந்து ஒரு பெரிய கேக்கை ஆர்டர் பண்ணி பார்சல் எடுத்துகிட்டு தன்னோட காதலி இருக்கிற ஹாஸ்டலுக்கு வர்றான். அப்படி வந்தவன் ஹாஸ்டலில் கீழே வந்துட்டு ஃபோன் பண்ணி, நான் வந்துட்டேன் உடனே கீழே வா அப்படின்னு சொல்லி தன்னோட காதலியை கூப்பிட்றான். காதலியுமே ஆல்ரெடி பிளான் போட்டதுனால அவளுமே டின்னரெல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக தான் இருந்திருக்கா. உடனே கீழே வந்தவ திரும்பவும் தன்னோட காதலன்கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. இந்த மாதிரி நைட்டில் பைக்கில் சுற்றுற வேலையெல்லாம் ரொம்ப டேஞ்சரு, ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் திரும்பி வரணும், அதனால் பேசாமல் இங்கேயே பேசிட்டு எதாக இருந்தாலும் சொல்லு, அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஃபோனில் வேணால் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் தன்னோட காதலன் எதுவுமே பேசக்கூடாது, நான் இன்றைக்கி உன்னை பர்த்டேன்னு மீட் பண்ணணுன்னு தானே கேட்குறேன், இது கூட பண்ண மாட்டியான்னு சொல்லி கோச்சிக்கிறான். உடனே சரி ஓகே, இவன் ஆசைப்படுறதுனால வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசோட தான் காதலி வந்து அந்த பைக்லேயே ஏறி அவங்க கூட கிளம்புறா. அவங்க 2 பேருமே ஹாஸ்டல்லேருந்து கிளம்பும்போது நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுது. அப்போ கூட தன்னோட காதலன்கிட்ட கிண்டலாக என்ன சொல்கிறா அப்படின்னா, எல்லாருமே தன்னோட காதலியோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக தான் விசிட் பண்ணுவாங்க, ஆனால் நீ என்ன எல்லாத்தையுமே ப்ரீ பிளானாக பண்ணிகிட்டு இருக்கிற, இதில் இவ்வளோ பெரிய கேக்கு வேறு, இந்த கேக்கை நீ சர்ப்ரைஸாக பண்ணி வெட்டுறதுங்கிறது ஓகே, ஆனால் இப்போ நீ எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணுறதுங்கிறத நீ 12 மணிக்கு வெட்டினா என்ன, இப்போ வெட்டினா என்ன, பேசாமல் இப்போவே இங்கேயே ஏதோ ஒரு இடத்துல வெட்டிட்டு என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறா. ஆனால் விடாப்படியா அவன் காதலன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நான் 12 மணிக்கு தான் கேக் வெட்டுவேன், அதே மாதிரி 12 மணிக்கு தான் நான் விஷ் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிடுறான். சரி, வேறு வழி இல்லாமல் இவ தன்னோட காதலனோட பைக்கில் போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு தன் காதலன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நமக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, அதனால் இப்படியே பைக்கில் போக வேண்டாம், கொஞ்ச நேரம் ஒரு பேக்கரியில் போய் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரியில் போய் உட்காந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. ஏன்னா பொதுவாக அன்டைமில் ஒரு ஆணும் பெண்ணும் போனால் அப்படி தான் நினைப்பாங்க. அதை உணர்ந்த தன்னோட காதலி, இல்லை எனக்கு இங்கே எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட காதலன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கரியிலேருந்து திரும்பவும் வண்டியில் போய் வண்டியிலேயே சுற்றிட்டு இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெட்ரோல் கம்மியாக அவன் ஃபீல் பண்ணிவிட்டு, சரி வா பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அப்புறம் கேக் வெட்டிட்டு நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் அங்கே பெட்ரோல் அடிக்கிறான். அங்கே பெட்ரோல் அடிக்கிற எம்ப்ளாயிஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா மணி 10:45 மேலே ஆகும்போது ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக பைக்கில் போகிறதுனால அவங்களுமே சந்தேகனோட தான் பார்க்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே தன்னோட காதலிக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறத அவன் நல்லாவே உணர்ந்துட்டான். சரி, இதுக்கு மேலே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் இவ கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சரி பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு தோப்பு இருக்குது, அந்த தோப்பில் போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு 12 மணிக்கு கேக் வெட்டிட்டு கண்டிப்பாக நான் உனக்கு கொண்டு ஹாஸ்டலில் பத்திரமா விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் அடிக்கிறான். அங்கே பெட்ரோல் அடிக்கிற எம்ப்ளாயிஸ் முதற்கொண்டு இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு மாதிரி சந்தேகனோட தான் பார்க்குறாங்க. என்னடா இந்த டைமில் 2 பேருமே இப்படி சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு பெட்ரோல் மட்டும் அடிச்சுட்டு உடனே அவன் சொன்ன அந்த தோப்புக்குள்ளே வண்டியை விட்டுறான். அந்த தோப்புக்குள்ளே போயிட்டு 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நைட்டு 12 மணி ஆனதுமே அந்த கேக்கை ஓப்பன் பண்ணி வச்சு மொபைலோட ஃப்ளாஷ்லேயே பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வெட்டி ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலியை தன்னோட பைக்கில் கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வரான். அது கிராமம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அந்த ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு. அப்படி வரும்போது அந்த வழியில் ஒரு ஹைவே பெட்ரோல் நிற்கிறத இவன் கவனிக்கிறான். ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திடுறான். இப்போ நம்ம பொதுவாக ஹெல்மெட் இல்லாமல் இல்லை லைசன்ஸ் எல்லாம் இல்லாமல் போனோம்னா அந்த பெட்ரோல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி முன்னாடியே நிற்கிறோமோ அந்த மாதிரி ஐயோ இந்த டைமில் நம்ம காதலியை வர கூட்டிகிட்டு போகிறோமே, ஏதாவது தேவையில்லாமல் கேள்வி கேட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வண்டியை முன்னாடியே நிறுத்திடுறான். கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்க்குறான், அந்த பெட்ரோல் எங்கேயாவது போகுமா அப்படின்னு பார்க்குறான். அவங்க போகிற மாதிரி தெரியல. சரி இங்கே நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த தோப்புக்குள்ளேயே வண்டியை விட்டுறான். அப்படி போனதுமே தன் காதலி கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுறா. பாத்தியா, இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இப்போ எப்படி நான் ஹாஸ்டலுக்கு போகிறது அப்படின்னு பயங்கரமாக தன்னோட காதலனை திட்ட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு அந்த காதலனும் தப்பு பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக இப்போ என்ன பெட்ரோல் என்ன அங்கேயேவா நிற்க போகிறாங்க, கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் போகும்போது அந்த பெட்ரோல் அப்படியே அங்கே இங்கேயும் சுற்றிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவன் கன்வின்ஸ் தான் பண்ணுறான்.
அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த தோப்புலையே 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ போய் கிளம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் பார்க்கும்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் அவங்களோட கெட்ட நேரத்துக்கு அது அங்கேயே தான் நிற்கிது. பொதுவாக இந்த ஹைவே பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்கிற ஒரு இடத்துல ஒட்டி அங்கேயே ஹால்ட் அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த பெட்ரோல் அங்கேயே நிற்கிறத பார்த்து 2 பேருமே அப்செட்டில் திரும்பவும் அந்த தோப்புக்குள்ளேயே போயிடுறாங்க. தன் காதலி பயங்கர கோவத்தில் இவனை திட்ட ஆரம்பிச்சிருது. உடனே பர்த்டே அன்னைக்கு இப்படி கோவப்படாத, அதான் நடந்துருச்சு, நான் தான் கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுறேன், உனக்கு நான் பாதுகாப்பாக ஆயிருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறான். காதலியும் சரி ஓகே இதுக்கு மேலே பர்த்டே அன்னைக்கு எதுக்கு கோவப்படணும், இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் சண்டை தான் வரும், பேசாமல் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட துப்பட்டாவை கீழே விரிச்சு அந்த தோப்புலேயே அப்படியே தூங்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. சரி இவளும் ஏதாவது பேசினோம்னா சண்டை ஆயிரும், பேசாமல் அவள் தூங்கட்டும், நம்ம வேணால் பெட்ரோல் போனதுக்கப்புறம் இவளை கொண்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு அவன் காதலன் அப்படியே முழிச்சிருக்கான். அந்த டைமில் சடனாக ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இவன் உடனே தான் காதலி தான் அழுகிறா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி பார்க்குறான். ஆனால் தன்னோட காதலி அங்கே நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்றா. அப்படி இருக்கும்போது அந்த சவுண்டு எங்கிருந்து வருது அப்படின்னு நல்லா நோட் பண்ணுறான். இவங்க உட்காந்துருக்கிறதுலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு அழுகிற சவுண்டு நல்லாவே கேட்குது. இவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி இருட்டில் வந்திருக்கிறதுனால நம்ம மனசில் பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் அந்த சவுண்டு நல்லாவே லைவ்லேயே இவனுக்கு கேட்குது. சரி ஓகே அப்படி யாரு தான் அழுகிறா, ஒருவேளை நம்மள மாதிரி வேறு யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைல் டார்ச் லைட்டை ஆன் பண்ணி போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா இவனுக்கு இந்த தோப்பு இருக்கிற இடம் முன்னாடியெல்லாம் தெரியவே தெரியாது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் ஐடியா கேட்டிருக்கான். இந்த மாதிரி என்னோட காதலிக்கு பர்த்டே, ஸோ நைட்டு 12 மணிக்கு ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் பார்த்த காட்சி என்ன அப்படின்னா இந்த தோப்பு தாண்டி கொஞ்சம் தூரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுடுகாடு இருந்திருக்கு. அங்கே சுடுகாட்டில் நிறையா சமாதிகளை பார்த்து தான் இவன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் காதலிக்கிட்ட அதை சொன்னோம்னா அவள் பயந்துடுவா அப்படிங்கிறதுனால சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திரும்பி வரலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சீலை கட்டிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு உருவத்தை பார்த்து பயந்துடுறான். அப்போவும் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்ம இப்போ சுடுகாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தெரிஞ்சு நம்ம பயத்தினால தான் நமக்கு இப்படி தோணுது போல அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக போய் தான் காதலி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். ஆனால் இவனுக்கு அந்த தொடர்ந்து அந்த அழுகை குரல் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா பிரச்சனை, அதுக்கு அந்த போலீஸையே சமாளிச்சிடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன் காதலியை எழுப்புறான். ஆனால் தன் காதலிகிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான் அவள் பயந்துக்குவா அப்படிங்கிறதுனால இல்லை இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை, ஸோ போகலாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். தன் காதலியுமே சரி ஓகே எப்படியாவது இவன் மனசு மாறிட்டானே அப்படிங்கிறதுனால அவளும் கிளம்புறதுக்கு முடிவு பண்ணுறா. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ ரெஸ்ட் ரூம் வருது, அதனால் நான் இப்போ எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறா. உடனே தன்னோட காதலன் இவகிட்ட அந்த இடத்துல சுடுகாடு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாலே பயந்துருவா, அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மொபைலை கொடுத்து இந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் தூரம் போனேன்னா ஒரு அவுட்டரில் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி மட்டும் அனுப்பி வைக்கிறான். இவளும் பார்த்தீங்கன்னா போய் அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே திரும்பி வந்துடுறா. சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டாலே அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்ட காதலன் உடனே அவளை பைக்கில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா லக்கிலி அந்த போலீஸ் பெட்ரோல் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால 2 பேருமே அப்பாடா இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக கொண்டு போய் அவளை தன்னோட ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்துடுறான். அப்படி விடும்போதுமே அவள் பெருசாக இவங்ககிட்ட எதுவுமே பேசலை. சரி கோவத்தில் தான் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இவனும் அவளை விட்டுட்டு தன்னோட ஊருக்கு கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் வழக்கம் போல தன்னோட அலுவலகத்துக்கு போனதுனால வெறும் மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு இவன் கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிடுறான். அப்படி போனதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் இவளுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு அட்டன் பண்ணவே இல்லை. அப்போ கூட இவன் காதலன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா சரி நைட் நம்ம இப்படி அவளை கூட்டிட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், அதனால தான் அவள் கோவத்தில் இருக்கா, சரி 2 நாள் ஆனால் சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெருசாக கண்டுக்காமல் தன்னோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு போயும் கால் பண்ணியிருக்கான். அப்பவும் அவள் ஃபோன் பண்ணல. பொதுவாக இதுக்கு முன்னாடியுமே அவள் கோவப்பட்டானா இந்த 2-3 நாளைக்கு அவன்கிட்ட பேச மாட்டா அப்படிங்கிறது சகஜம் அப்படிங்கிறதுனால அவனும் இதை எதுவுமே பெருசாக எடுத்துக்காததுனால சரி எப்படியும் கோவமெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவளே பேசுவா அப்படின்னு நினச்சிட்டு 2-3 நாளைக்கு இவனுமே ஃபோன் ரெகுலராக பண்ணுறான். அவள் எடுக்கல, அதனால் அப்படியே விட்டுறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது 3 நாள் கடந்துமே தன் காதலிக்கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜ் ஃபோனும் வரல அப்படின்னு இவன் டவுட் பட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஹாஸ்டலில் இருக்கிற தன்னோட காதலியோட தோழிக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவளை பற்றி விசாரிச்சிருக்கான். என்னாச்சு அவள் 2-3 நாளாக ஃபோனே பண்ணல, என் மேலே இன்னுமே கோவமாக இருக்காளா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த தோழி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இல்லை அவளோட பர்த்டே அன்னைக்கிலேருந்தே அவள் சரியில்லை, எங்ககிட்டையுமே அவள் சரியாக பேசவே மாட்டேங்கிறா, காலேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்தா அவள் உண்டு படிப்புண்டுன்னு இருக்கா, ரூமுக்கு வந்துட்டா நாங்கள் சாப்பிட கூப்பிட்டாங்க கூட வரமாட்டேங்கிறா, தனியாகவே இருக்கா, என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த தோழி சொன்னதெல்லாம் கேட்ட அந்த காதலனுக்கு அந்த அன்னைக்கு நைட்டு பர்த்டே அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஆன்மா இவ கண்ணுக்குமே அவள் ரெஸ்ட் ரூம் போகும்போது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். எதாக இருந்தாலும் நம்ம பண்ண தப்பு நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு யோசித்தவன் 2 நாள் கழிச்சு இவனே ஹாஸ்டலுக்கு கிளம்பி போயிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை கீழே வர சொல்கிறான்.
அவளுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலனமே இல்லாமல் கீழே வந்திருக்கா. உடனே இவன் திருப்பி சாரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வா பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். அந்த டைமில் அந்த பொண்ணு இவங்ககிட்ட எதுவுமே பேசலை, ஆனாலுமே பைக்கில் ஏறி அமைதியாக வந்துட்டு இருக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தில் அந்த பொண்ணு தான் அதிகமாக பேசும். ஆனால் இவன் பைக்கில் ஃபுல்லாக வரும்போது எல்லாமே கவனிக்கிறான். அவள் எதுவுமே பேசாமல் இவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் வெறும் ஒன் வேர்ட் ஆன்சரே பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்போவே இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அந்த பொண்ணு ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது ஏதாவது ஆன்மா ஏதாவது அவளுக்குள்ளே போயிருக்குமோ அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சடனாக அங்கே ஒரு கோயில் இருக்குது, நம்ம அந்த கோயிலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். உடனே அவகிட்ட சொல்லதுமே அப்போ கூட அந்த பொண்ணு எதுவுமே அப்போஸ் பண்ணல. சரி ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த வண்டியில் போய் அந்த கோயில் வாசலில் நிறுத்தினவுமே அந்த பொண்ணு சடனாக எல்லாரும் முன்னாடியுமே இவனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருது. அதை சுத்தமாக எதிர்பார்க்காத அந்த காதலன் என்னடா இதுக்கு முன்னாடி இவ இப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாது, அதுவும் பப்ளிக் பிளேஸில் இப்படி என்ன திட்டுறாளே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆன்மா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே தன்னோட ஆண் நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறான். அவங்க உடனே அந்த உள்ளூர்காரங்க ஒரு சாமியாரை பற்றி சொல்கிறாங்க. எப்படியாவது அந்த சாமியார்கிட்ட உன்னோட காதலியை கூட்டிட்டு போயிட்டு அப்படின்னா இந்த சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இது எப்படி அவன் காதலிகிட்ட சொல்கிறது அப்படின்னு தயங்கினவன் தன்னோட தோழி மூலியமாகவே அந்த விஷயத்தை சொல்லி எப்படியாவது அவளை அந்த சாமியார் இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த தோழியுமே அவன் சொன்ன மாதிரி ஹாஸ்டலில் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பொய் சொல்லி அவனை அந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த சாமியார் அங்கே ஒரு பூஜையெல்லாம் பண்ணி அந்த ஆன்மாவை அவகிட்ட இருந்து விலக்கி விட்டுருக்காரு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே தாங்க. இந்த காஞ்சனா படத்தில் எப்படி கிரிக்கெட் விளையாட போய் ஒரு பேயை தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாரோ அந்த மாதிரி 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற அப்படிங்கிற பேரில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறது, அதுலேயும் குறிப்பாக சுடுகாட்டு பக்கத்துலலாம் போகிறது அப்படிங்கிறது தேவையில்லாத நமக்கு பிரச்சனை தாங்க கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பேயை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.